அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இப்பொழுது இருப்பது தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரி என்ற கிராமத்திலிருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பங்கள் ஏத்தாப்பில் இருக்கிறாங்க. ஒரு 10 குடும்பங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கே பள்ளிவாசல் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் அவங்க தொழக்கூடிய ஒரு சூழலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதற்காக சில சகோதரர்கள் முயற்சி பண்ணி இந்த இடத்த எடுத்துருக்கிறாங்க. ஒரு 10 சென்ட் இடத்த வாங்கியிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அந்த இடம் வாங்கி பள்ளிவாசல் கட்ட முயற்சி செய்யக்கூடிய சகோதரர்கிட்ட சில விஷயங்கள் கேட்போம். இங்கே எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினீங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க? இதை நம்ம 10 சென்ட் இடம், ஒரு சென்ட் 3,85,000 ரூபா கணக்கில் போட்டு பத்திர செலவோட 49 லட்ச ரூபா வந்துச்சு. அது நமக்கு தெரிஞ்ச தனி நபர் ஒரு ஆள் மொத்தம் 39 லட்ச ரூபா வந்துச்சு. அது தனி நபரே நினச்சிருக்காங்க. 40 லட்ச ரூபா கொடுத்து இந்த இடத்த வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, மிச்சத்தை நீங்கள் பள்ளிவாசல் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கட்டிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சரி, அந்த அடிப்பில் தான் நம்ம இந்த இடத்த முடிச்சிருக்கோம். சரி. அதுக்கு முழுமூச்சா 2 பேர் முயற்சி பண்ணி கை காட்டினாங்க. அதில் இந்த ஏரியா சம்மந்தப்பட்ட முக்கியஸ்தர்கள் தான் பகுர்ஜனனும் அப்புறம் திவான் பாய் 2 பேருமே நம்மகிட்ட முயற்சி பண்ணாங்க. இந்த இடம் எங்களுக்கு பள்ளிக்கு அவசியமும் தேவைப்படுது, நாங்களாம் துறைக்கு பக்கத்து ஊரில் போய் தொழுகிறோம், சிரமப்படுறோம்னு சொல்லி நம்மகிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையில் தான் அண்ணன். இப்போ நீங்கள் இங்கே எத்தனை தலைமுறையாக இருக்கிறீங்க? நீங்கள்? நாங்கள் 3 தலைமுறையாக இருக்கோம். இங்கே எத்தனை வீடுகள் இருக்குங்க? வீடு 15 குடும்பங்கள். சரி, பக்கத்தில் வேறு எத்தனை குடும்பங்கள் இருக்குங்க? பூராமே எங்கள் குடும்பம் மட்டும்தான். சச்சா, பெரியத்தா, அண்ணன், தம்பி. சரி சரி சரி. இப்போ நீங்கள் தொலைகணும்னு சொன்னால் எங்கே போய் தொழணும் ஆக்சுவலாக? நீங்கள் மத்தளம்பரம். மத்தளம் இங்கே எத்தனை கிலோமீட்டர்? அது ஒரு 4.5 கிலோமீட்டர். 4.5 கிலோமீட்டர் இருக்குது. ஜனாசா அடக்கம் அந்த மாதிரி எல்லாமே அங்கே தான் தூக்கிட்டு அங்கே தான் தூக்கிட்டு போகணும். அதுக்கு வாகன வசதிகள் எல்லாமே கையில் தான் கொண்டு போகணுமா? இல்லை, தோளில் தூக்கிட்டு போயிடும். தோலை தூக்கிட்டு தான் 5 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும். ஆமாம், இது வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. தொழுவுறது மற்ற பெண்கள் மதரசா, பெண்கள் மார்க்கம் சம்மந்தமான விஷயம் கற்றுக் கொடுறதுக்குள்ள ஏதாவது வாய்ப்புகள்லாம்? அதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே இல்லை. எதுனாலும் மத்தளம்பரைக்கு தான் போகணும். எதுனாலும் அங்கே தான் போகணும். இங்கே ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருந்தால் மக்களுக்கு என்ன செய்யும், தொழுவைக்கும் மற்ற எல்லாத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகளையும் மதரசாவுக்கு அனுப்ப வைக்க பக்கத்தில் போயிட்டு வரதுக்கு வசதியாகவும் இருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த ஏரியாவுக்கு, இந்த பகுதிக்கு ஒரு பள்ளிவாசல் என்பது மிக மிக அவசிய தேவை. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நல்லுள்ளம் கொண்ட சகோதரர்கள் இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்கு அதிகமாக உதவி செய்யுமாறும், யாராவது சகோதரர் முழுமையாகவே தனது பெற்றோர்களுக்காக, தனது முன்னோர்களுக்காக பள்ளிவாசல் கட்டி கொடுக்கணுன்ற நீயத்துள்ளவர்கள் யாராவது இருந்தான்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சகோதரர் அலிமௌலானா அல்தாஃபி அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க தென்காசியில் ஒரு மதரசா நடத்திட்டு வர்றாங்க. அந்த மதரசாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்கள் படிச்சுட்டு வர்றாங்க. எல்லாமே தாய் தந்தை இல்லாத எத்தீமான மக்கள் தான் படிக்கிறாங்க. அந்த பணியை செஞ்சுறாங்க. அந்த மதரசா அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவாங்க. கீழே பள்ளிவாசல், மேலே மதரசா கட்டணும் அப்படின்ற ஒரு பிளானோடு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் விருப்பமுள்ள சகோதரர்கள் இந்த அறப்பணிக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.